ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விலையேற பெற்ற நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வாங்க அவருடைய வசனத்தை தியானிப்போம். கர்த்தருடைய நாமங்களை நம்ம எபிரேய மொழியில தியானித்துக் கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு இன்னொரு நாமத்தையும் நம் அனைவரும் சேர்ந்து தியானிப்போம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளவு பெரிய தேவனப்பா நீர், எத்தனை நாமங்களை கொண்டவர் என்று அப்பா, ஒவ்வொரு நாமத்தில் இருக்கிற அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஆராதிக்க எங்களுக்கு உதவும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லா நாமங்களும் கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டதுனால கிறிஸ்துவின் நாமத்தில் நாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மட்டும் நம்ம ஜெபிக்கின்றோம். அவரே யெகோவா ஈரே, அவரே நம்முடைய உதவியாளராயிருக்கின்றார். நம் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர். யெகோவா நிசி, நம் பட்சத்தில் யுத்தம் செய்பவர், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். அவர் யெகோவா ராஃபா, அவர் நம்மை சுகப்படுத்துகிறவர். அவரே நம்மை நடத்துகின்றவராயிருக்கிறார். நம்முடைய மேய்ப்பர் அவர். அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். ஷாலோம். அவரே யெகோவா ஷம்மா, நமக்கு தம்முடைய சந்நிதியை கொடுக்கின்றவர். இப்படியாக அநேக நாமங்களை இன்றைக்கு வரை நம்ம தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு ஆதியாகமம் 15வது அதிகாரம் ஒரிஜினல் லாங்குவேஜஸ்ல இருக்கின்ற நாமத்தை இங்கே கர்த்தர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த ஒரிஜினல் மொழியிலே இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிராமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், ஆபிரகாமே என்று தன்னுடைய வார்த்தையினாலே அவர் வந்தார். அவருடைய நாமம் யாவே. யாவே என்றால் நானே உன்னுடைய கேடகம். உனக்கு யாவே என்றால் உனக்கு முன்னும் உனக்கு பின்னும், உன் பக்கத்திலும் உன்னை சுற்றிலும் உன் மீதும் இருக்கிறவர். நமக்கு பின்னாடி யாராவது இருந்தா முன்னாடி இருக்க முடியாது, முன்னாடி இருந்தா பின்னாடி இருக்க முடியாது இல்லையாங்க. ஆனால் ஆண்டவர் அவருடைய சமூகத்தினாலே நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடிய மகா பெரியவரா இருக்கிறார். உன்னதமான பிரசன்னத்தை உடையவராக இருக்கிறார். வாயின் வார்த்தைகளாலே விவரிக்க முடியாத அளவுக்கு பெரியவர் நம் தேவன். நானே ஐ ஆம் என்னும்போது, நான் என்னும்போது யாவே இருக்கின்றவர், எல்லாவற்றையும் படைத்தவர் அவர், ஆதியிலிருந்து இருக்கிறவர் அவர், சிருஷ்டிப்பின் கர்த்தர், நம்மை காப்பாற்றுகின்ற ரட்சிப்பின் கர்த்தர். அவருக்குள்ளே சம்பூரணமும் இருக்கிறது. யாவே என்ற நாமம் ரொம்பவும் பரிசுத்தமான நாமமாக அன்றைக்கு எண்ணப்பட்டது. அந்த நாமத்தை எல்லாரும் உச்சரிக்க கூட பயப்படுவார்கள். அவ்வளவு பெரிய தேவனை உச்சரிக்க கூடாது என்பது போல. அதற்குதான் இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கின்ற அடோனாய் என்கிற நாமம் இருக்கிறது. அடோனாய் என்றால் கூட என்னுடைய மாஸ்டர், மை பாஸ், என்னுடைய எஜமான், என் இருதயத்தின் ராஜா, என்னுடைய ஆண்டவர் என்கிற அர்த்தங்கள் வருகிறது. அவரே என்னை சிருஷ்டித்தவர், அவரே என்னை போஷிக்கின்றவர், அவரே என்னை பாதுகாக்கிறவர், அவரே இந்த சிருஷ்டியை உண்டாக்கினவர், அவரே சகல ஜீவன்களையும் போஷிக்கிறவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அவர் என் குருவா இருக்கிறார். அவர் என் ஆண்டவர், என்னுடைய இரட்சகர், என்னுடைய தாய், என் தகப்பன், என்னுடைய எஜமான், என்னுடைய நாயகன், என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய நங்கூரம். அவர் எனக்கு பலத்தை கொடுக்கிறவர், என்னை சந்திக்கின்றவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர். இந்த விதத்திலே நாம சிந்தித்தால் பாருங்க, இந்த உலகத்துல ஏசாண்டவரை கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிற நமக்கு வேற எதுவும் குறைவு இருக்குமா? வேற ஏதாவது பயம் இருக்குமா? வேற ஏதாவது தேவை இருக்குமா? நாம் அவர் மகத்துவத்தை உணராததுனாலதான் நாம அவரை நம்பியிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் தவிர, வேற எதற்காகவோ யாரிடமோ யாருக்காகவோ போக முயற்சிக்கிறோம் தவிர, உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு எது வேண்டுமோ எல்லாமே கொடுக்கக்கூடியவர், உன்னுடைய சரீர ஆத்தும உயிரையும் தேற்றுகிறவரா இருக்கிறவர், உனக்கு எல்லாவற்றிலும் நன்மை செய்யக்கூடியவர், உன் குறையெல்லாம் தீர்ப்பவர், உன் தேவையெல்லாம் சந்திப்பவர், உன் எல்லா பயத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறவர். உன்னுடைய
தேவனாகிய யெகோவா யாவே அடோனாய், உன்னை நடத்துகின்ற மாலுமி அவரே, உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற போதகரும், உன்னை பலப்படுத்துகிற நண்பன் அவர், உனக்கு உதவி செய்கின்ற சகாயம் செய்கிற தேற்றரவாளன் அவர். உண்மையிலேயே அவருடைய நாமத்தில எவ்வளவு பெரிய வல்லமை உண்டென்று உணர்ந்தால், நாம அனுபவித்தால், நாம நிறைவோடு திருப்தியாக இருப்போங்க. இங்கே ஆபிரகாமோடு பேசுகிறார், ஆபிராமோடு பேசுகிறார். ஆபிராமை தேவனுடைய ஊழியத்துக்கு அழைத்த போது, வா என்னுடைய அழைப்பு எடுத்துக்கொண்டு வா என்றால் வந்து விட்டார். உன்னுடைய பெற்றோரையும் உன்னுடைய ஆஸ்தியையும் உன் சொந்த ஜனங்களையும் நீ எல்லாவற்றையும் விட்டு வா என்ற போது வந்து விட்டார். கொஞ்ச தூரம் வந்த பிறகு, ஆற்றின் அந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் வந்த பிறகு, ஆபிரகாமின் தகப்பனார் கொஞ்சம் தடை செய்தது போல் காணப்படுகிறது. ஆகவே அங்கு கொஞ்ச காலம் இருந்தது போல காணப்படுது. ஆனால் அவர் தகப்பன் மரித்த பிறகு திரும்ப தன்னுடைய பிரயாணத்தை தொடங்கிவிட்டார். தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். எங்கு போகிறானோ தெரியாத போதும் தேவனை நம்பினார். நல்லா இருக்கு. தேவனை பின்பற்றுகிறாங்க இருவரும், கணவன் மனைவி. சாராளுங்க, சாராளும் ஆபிரகாமும் இருவரும் என்னை அழைக்கவில்லையே, உன்னைதானே அழைத்தார் என்று சாராள் சொல்லவில்லை. ஆனால் கணவரோடு ஒருமனப்பட்டாங்க. கணவனை எஜமானாய் நினைத்து அவருக்கு கீழ்ப்படிந்தாங்க. இருவரும் தேவனுக்கு சம்மதித்து இருக்கும்படி இருவரும் சேர்ந்து பிரயாணமானாங்க. தேவன் சொல்லும்படி போய்கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு குறை இருந்து விட்டது. என்ன அந்த குறை? சந்ததி இல்லாத குறைச்சல், குழந்தை இல்லை என்ற குறைவு. இன்றைக்கு அநேகருக்கு இதே வேதனை தான். எங்களுக்கு கர்ப்ப கனி இல்லையே, அவமானமும் நிந்தையும் தாங்க முடியாமல் இருக்கிறோமே, நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்க, உங்களுக்கு ஏன் பிள்ளைங்க இல்லை என்று எங்களை கேட்கும் போது, ஒரு சிலர் தேவ ஊழியம் செய்கிற கணவன் மனைவிக்கு கூட பிள்ளைகள் இல்லை. நீங்க எல்லாருக்கும் செபித்தால் பிள்ளைங்க பிறக்கிறாங்கன்னு சொல்லுகிறீங்க, உங்களுக்கு எங்கே என்று கேட்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அன்றைக்கு எலிசபெத் சகரியாவும் கூட முதிர் வயதா இருக்கிறாங்க, கர்த்தருடைய வாக்கின்படி நடக்கிறாங்க, குற்றமற்றவங்களா இருக்கிறாங்க, ஆனாலும் கர்ப்ப கனி இல்லை. எவ்வளவு நிந்திக்கப்பட்டாங்களோ, எவ்வளவு அவமானப்பட்டாங்களோ, ஆனால் தேவன் ஏற்ற நேரத்தில் அவங்களுடைய முதிர் வயதிலே அவங்களுக்கு குமாரனை கொடுத்தார். தெரியும்லங்க, ஞான ஸ்நானம் கொடுக்கும் யோவான், கத்தியை போன்றவன்னு சொல்லலாம். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் பெரியவர் எனப்பட்டவர். தேவனால் அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நம்பியவர்கள் அற்புதத்தை பார்ப்பார்கள். ஆபிரகாம் இங்கே நல்ல முதிர் வயதுக்குள்ளே போகிறார். மேபி ஒரு 80 இயர்ஸ் ஆகியிருக்கும், 80 வயது கிட்ட வந்திருப்பார். 75 80 வயது வரை அவருக்கு ஆயிருக்கும். இனி எங்கே பிறக்க போறாங்கன்ற ஒரு சோர்வு கூட வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இங்கே இவருக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன், நான் உன்னை காப்பாற்றுகின்றவர், உன்னுடைய பட்சத்திலே இருக்கிறவர் நான், உனக்கு பலன் மிகவும் அதிகமாய் வரும். நீங்க முன்னாடி இருக்கிற அதிகாரத்தை வாசித்தால் அங்கே ஒரு சம்பவம் இருக்கு, நீங்க அதை வாசித்து பாருங்க. பெரிய வெற்றியை பார்த்த ஆபிரகாம் எல்லாவற்றிலுமே நல்லா இருக்கிறார், உண்மைதான். ஆஸ்தி எல்லா விஷயத்திலும் விருத்தி அடைந்தார், செல்வம் பெருகியது, தங்கம் வெள்ளி மற்றும் மிருக ஜீவன்கள் என்று ஐஸ்வர்யவானா இருந்தார். தேவனை பின்பற்றும் போது 5 ராஜாக்களால தோற்கடிக்க முடியாதவர்களை அவர் வீட்டில் பிறந்து கைப்படிந்தவர்களாகிய சிலரை கொண்டு சென்று அவர்களை ஜெயித்து லோத்தை விடுவித்தார். எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா எனக்கு கர்ப்ப கனி இல்லையே என்ற துக்கம் மாத்திரம் அப்படியே இருந்தது. எப்பொழுதும் நம்ம அநேகருக்கு தேவன் செய்த நன்மைகள் எத்தனையோ இருந்தாலும் நான் கேட்டது கிடைக்கலையே, எனக்கு இன்னும் இதை இன்னும் கொடுக்கவில்லையே, எனக்கு இன்னும் இது இல்லையே என்ற ஒரு குறை நமக்கு இருந்து விடுகிறது. குறைகளை தீர்க்கும் ஆண்டவர் இருக்கிறார் என்று தைரியமா இருக்கும்போது, விசுவாசத்தோடு இருக்கும்போது, அவருக்கு வல்லமை இல்லாததினால் அல்ல என்னுடைய குறைகள் தீராமல் இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளும் போது, எனக்கு கர்ப்பக்கனியை கொடுப்பது அவருக்கு பெரிய விஷயம் அல்ல, ஆனால் இதிலே ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது என்று உணரும் போது, நான் கேட்கிறவைகளை அவரால் ஒரு நொடியில கொடுத்து விட முடியும். அவர் கொடுக்கவில்லை என்றால் அவருக்கு ஏதோ காரணம் இருக்கு என்று நீங்க நம்பி காத்திருக்கும் போது அற்புதங்களை பார்ப்பீங்க. நான் உனக்கு கேடகமாயிருப்பேன், உனக்கு பிரதிபலனை கொடுப்பேன் என்ற போது ஆபிரகாம் சொன்னார். 2வது வசனத்தை பாருங்க. அதற்கு ஆபிரகாம்,
கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நீங்க எவ்வளவு வெகுமதிகளை கொடுத்தால் எனக்கு என்ன, எவ்வளவு ஆஸ்திகளை கொடுத்தால் எனக்கு என்ன, எத்தனை கொடுத்தாலும் எனக்கு என்ன, எவ்வளவா என்னை உயர்த்தினாலும் என்ன, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. எனக்கு பிள்ளைங்க இல்லையே, எனக்கு கர்ப்பக்கனி இல்லையே, எனக்கு குழந்தை இல்லையே. நீங்க கொடுக்கறீங்க, எனக்கு எவ்வளவு கொடுத்த என்ன பிரயோஜனம்? எனக்கு குழந்தை வேண்டும், குழந்தை கொடுக்கலையே என்றது போல ஒரு ஒரு வருத்தத்தோடு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஆதியாகமம் 15:2 நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று இன்னொரு வார்த்தையும் சஜஸ்ட் பண்ணுகிறாரு. நாம அநேக நேரம் பாருங்க தேவனுக்கு சஜஷன் கொடுக்கிறோம், தேவனுக்கு அறிவுரைகளை கொடுப்போம், தேவனுக்கு நாம போதனை செய்வோம்னு கடினமா சொல்ல போனா, கொஞ்சம் டீப்பா சொல்ல போனா, நமக்கு தெரியாமலையே எனக்கு பிள்ளை இல்லையே, ஆகவே இனி எனக்கு என்ன இருக்கிறது? இதோ எலியேசரே என் வீட்டு விசாரணைக்காரனா இருப்பான், உண்மையான ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், நம்பிக்கைக்குரியவனா இருக்கிறான். சோ இனி எலியேசரே நான் என்னுடைய வாரிசாக ஏற்றுக்கொள்ளுவேன், இனி அவனே என்னுடைய வாரிசாக இருப்பான், இனி எங்க எனக்கு பிறக்க போறாங்க என்று தேவனிடத்தில் சொன்னால், ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? யாவே என்ன சொன்னார் தெரியுமா? அடோனாய் என்ன சொன்னார் தெரியுமா? நம்மை போன்றவங்களா இருந்தா சரி இருக்கட்டும், அவ்வளவுதான், ஓகே தான் என்போம். எல்லாம் அறிந்தவர், எல்லாம் தெரிந்தவர், எல்லாம் செய்யக்கூடியவர், எல்லையற்ற தேவன், அவர் சொன்னதை நிச்சயமாக செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறவர் என்ன சொன்னாரோ பாருங்க. 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, முதல் என்னமோ கர்த்தரே வந்தாரு, இரண்டாவது என்னமோ வார்த்தை வந்ததுதான். அடோனாய் என்றால் அவருடைய கமாண்ட், எஜமானுடைய செய்தி, மாஸ்டருடைய எஜமானுடைய வார்த்தை அது. ஆபிரகாமுக்கு உண்டாகி அவர் என்ன சொன்னார் பாருங்க. இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, நீ சொன்னதெல்லாம் நான் கேட்க வேண்டும் என்று நீ நினைக்காதே, உன்னுடைய அறிவுரைகள் எனக்கு அவசியம் இல்லை, நான் கையாலாகாதவர் இல்லை என்பது போல் இருக்குங்க. எத்தனை முறை நம்ம தேவனால முடியாதுன்னு நினைக்கின்றோம். இவ்வளவு மடத்தனம், எவ்வளவு புத்தியினம் அது, இவ்வளவு அவிசுவாசம் அது. விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கே அப்படிப்பட்ட அவிசுவாச எண்ணம் வந்தது என்றால் நமக்கு வருவது சகஜம்தான். ஆனால் தேவனின் மகத்துவத்தை உணரும் போது, அவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமையை நீங்க அறிந்து கொள்ளும் போது, உங்க சந்தேகம் எல்லாம் பறந்தே போய்விடும். அது இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. கவனி, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான், உன்னுடைய கர்ப்பத்திலே பிறப்பான், உனக்கே பிள்ளை கொடுப்பேன் நான் என்று அபயமிட்டார். அதன் பிறகு ஆபிரகாமை வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்தை நீ அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால், உன்னாலே இந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன என்று அவனுக்கு சொன்னார். வெளியே அழைத்து கொண்டு வந்தாம், நட்சத்திரங்களை காண்பித்து, இதோ வானத்து நட்சத்திரங்கள், உன்னால முடிஞ்சா எண்ணிப்பார் என்று சொன்னாராம். முன்னாடிலாம் சொல்லுவாங்க நட்சத்திரங்களை எண்ணி விட்டோம், எவ்வளவுதான் இருக்கு என்பாங்க. இப்போ விஞ்ஞானம் வளர வளர ஸ்பேஸ்ல ஆராய்ச்சிகள் செய்த பிறகு கண்டுபிடித்து சொல்லுகிறாங்க, இன்னும் ஆழமாய் போக போக அது இன்யூமரஸ், அது எண்ண முடியாதது இருக்கிறது என்று சொல்லுகிறாங்க. ஆபிரகாமுக்கு அன்றைக்கு அந்த நட்சத்திரங்களை காண்பித்து, பாரு நீ எண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது பாரு, அது போல உன்னுடைய சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். யாவே இன் வார்த்தை நம்பினால், அடோனாய் இன் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்ப்போம். ஒரு குழந்தை கூட இல்லாத போது வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாத அளவுக்கு உன்னுடைய சந்ததியை நான் செய்வேன் என்ற போது விசுவாசித்தார் ஆபிரகாம், நம்பினார். அதுபோலவே இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனாங்கம்
ஆபிரகாமின் சந்ததியார் யாக்கோபின் கோத்திரங்கள் 12 கோத்திரங்களும் நாம் அதை கவனித்து பார்த்தால், இன்றைக்கு விஸ்தரித்திருப்பதை பார்த்தால் எத்தனை பேருங்க இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமின் பிள்ளைகளாய் அழைக்கப்படுகிற ஆபிரகாமின் குமாரனாகிய இயேசுவின் பிள்ளைகளாகிய நம்ம எல்லாரும் உலகம் முழுவதிலும் இயேசுவை நம்பினவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தமாகிறவர்கள் கோடியாக எண்ணி முடியாதவர்களா இருக்கிறாங்க. தேவனுக்கு எல்லாமே சாத்தியம். நான் இருப்பேன் உனக்கு துணையாய், நான் சந்திப்பேன் உன் குறைவை. இன்றைக்கு என்ன உங்க குறைச்சல்? குழந்தை இல்லையா? கொடுப்பாருங்க அவரு. நம்புங்க, காத்திருங்க, விசுவாசிங்க, கேளுங்க, புலம்பாதீங்க, முறுமுறுக்காதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, வருந்தாதீங்க. நம்புங்க, அது நீதியா எண்ணப்பட்டது. விசுவாசிங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க. ஆண்டவரே, நீரே என் தேவன், என் மாஸ்டர், என்னுடைய குருவானவர், என் நாயகர், எனக்கு உதவி செய்பவர், என்னுடைய துணை, என்னை ஆளுகை செய்பவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், எனக்கு நன்மை செய்கிறவர், கேட்பதற்கும் நினைப்பதற்கும் பார்க்கிலும் எனக்கு அதிகமாக செய்கிறீர் என்று விசுவாசத்தோடு தேவனுக்கு உங்களை நீங்க ஒப்புக்கொடுங்க. உங்க வாழ்க்கையில எல்லா குறையும் தீர்வது மட்டுமல்ல, தேவன் நினைத்திருக்கிற ஒவ்வொரு எண்ணமும் உங்க பட்சத்துல நிறைவேறுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உம் நாமத்தை உச்சரிக்க கூட பரிசுத்தமப்பா இல்லாதவர்களாக இருக்கின்ற போதும் யாவே என்று அழைக்கிற பாக்கியத்தை இயேசுவின் மூலமா எங்களுக்கு உண்டாக்கி, எங்களுக்கு போதகராக, எங்களுக்கு உதவி செய்பவராய், எங்கள் மாலுமையா, எங்கள் தலைவராய் அடோனாய் என்ற நாமத்தை அழைக்க தந்த பாக்கியத்திற்காக நன்றியப்பா. இவ்வளவு பெரிய தேவனுக்கு அசாத்தியமானது ஒன்றுமில்லை என்று உணர்ந்து கொள்ள, விசுவாசிக்க, எங்கள் ஒவ்வொரு தேவையும் சந்திப்பது மாத்திரமல்ல, உம்முடைய திட்டங்களை எல்லாம் எங்கள் பேரில் நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு உமக்கு கீழ்ப்படிந்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234 என்ற எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். மேலும் விவரங்கள் ஸ்கிரீன்ல இருக்கிறது. உங்க பிரேயர் பர்டன்ஸும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்திலே அனுதின தியானத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். பிப்ரவரி 16ஆம் தேதி அன்று மதியம் 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவ வசனத்தை தியானித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் மகிழ வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கின்றோம். வாருங்கள், குடும்பமாக புறப்பட்டு வாங்க. கர்த்தரின் சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். மிக முக்கியமாக உங்க சாட்சிகளை கேட்க, உங்களுக்காக ஜெபிக்க நான் எவ்வளவோ ஆசையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி மூலம் வசனத்தை கேட்கும் உங்களை நேரடியாக சந்தித்து பலப்படுத்த வாஞ்சையாக இருக்கிறோம். தவறாம வாருங்கள். 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை பெங்களூருவிலே ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரிகிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவார்கள். தவறாமல் கலந்து கொள்ளுங்க.